friends, 11:15 p.m. இன்னைக்கு டே January 25 சனிக்கிழமை. ஓகேங்களா? மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டியது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரை. வசனம் 1. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேலே நியாயாதிபதிகளாக வைத்தான். And it's come to pass, when Samuel was old, that he made his sons and judges over the Israel. வசனம் 2. அவனுடைய மூத்த குமாரன் பெயர் யோவேல், இளைய குமாரன் பெயர் அபினேயா. அவர்கள் பெயர் சேபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். Now the names of the first born was the Joel, and the name of the second Abiah. They were judges in the Besaba. வசனம் 3. ஆனாலும் அவனுடைய குமாரர்கள் அவன் வழிகளை நடவாமல் பொருளாசைக்கு அசைந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். And the sons in the walked not in this way, but and turned this side after lager, and took bribes and provoked judgments. வசனம் 4. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து சாமுவேல் இடத்திலே வந்து, Then all the elders of the Israel and gathered themselves unto Gother, come to the Samuel and to the Rama. வசனம் 5. இதோ நீர் முதிர் வயது உள்ளவனாயினீர், உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகியால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இந்த இடத்துல தான் கடவுள் ரொம்ப கோவப்படுவார். ஏன்னா நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணுமா? ஏன்னா அந்த டைமில் கடவுள் வைத்தவங்க தான் தீர்க்கதரிசிகள். அவங்கள மட்டும்தான் நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாரு. ஆனால் இவங்க ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. And said unto him, Behold, though. அது காரணம் சாமுவேலோட பசங்க சாமுவேலோட வழியில் நடக்காமல் மாறிட்டாங்க. பொருளாசை. And said unto him, And behold, thou art old, and thy sons and walk not in the way. Now and make use a king to the judge is like all this nation. வசனம் 6. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்படி இருந்தோம், தகாததாக இருக்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி இருந்தோம் கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த ப்ராஃபிட் அப்போ எவ்வளோ நல்லவராக இருக்கார் பார்த்துங்க, தீர்க்கதரிசி. பட் த திங்ஸ் அண்ட் டிசே blessed Samuel when they said, And give use the king and judge use. And Samuel prayed unto the Lord. வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அப்போ கூட கடவுள்லாம் சொல்கிறாருன்னா
அவங்க சொல்ல கேளு, ஜனங்க சொல்கிறதான் கேட்கணும். அப்போனா கடவுள் சொல்கிறது அப்போ ஜனங்கள் ஒவ்வொரு உள்ளங்கள்லையும் வந்து தோன்றிருக்கிறது, அதுதான் சொல்கிறார். ஓகேங்களா? அப்படி இருந்தும் கடவுள் வந்து ஜனங்க சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் சாமுவேல் அவங்கள இது பண்ணிவிட்டு நீங்கள் இவங்களை சொல்கிறீங்களா, இவங்க அதோட ரொம்ப மோசமாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் நடந்துட்டுருக்குது. புரியுதுங்களா? நான் சொல்ல வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஆளாதபடிக்கு திருப்பி அந்த வசனத்தை படிப்பேன் 7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்களே உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். பார்த்துக்கோ, இந்த இடத்துல தான் அதிகமாக கிடைக்குது. ஓகேங்களா? And the Lord said unto the Samuel, hearken unto the voice of the people in all they say unto thee, for they have not the rejected thee, but they have the rejected me, that I should not regain over them. வசனம் 8. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்த நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்வது போல அவர்கள் உனக்கு செய்கிறார்கள். According to all the work which they haven't done since the day that forgot them up out of the Egypt, even unto this day, wherewith they haven't forsaken me and served other gods, so do they also unto thee. வசனம் 9. அப்பொழுது அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார்கள். Now therefore hearken to their voice, above it hate and protest solemnly unto them, and show them the manner of the king that shall regain over them. வசனம் 10. அப்பொழுது சாமுவேல் ராஜாவை வேண்டுமென்று தன்னிடத்தில் கேட்க ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, and Samuel told all the words of the Lord unto the people that asked of him a king. வசனம் 11. உங்கள் ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரையும் எடுத்து தன் தரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களையும் வைத்து கொள்வான். And he said, and this will be the manner of the king that shall reign over you. He will take your sons and appoint. இப்போ கூட நம்ம அமெரிக்காவில் பார்க்கலாம், இஸ்ரேல்லையும் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களோட பசங்களை அவன் எடுத்து வச்சுக்குப்பான், அவன் மூலயமா தான் உங்கள் ஊரை காப்பாற்றுவான் அப்படின்னு. them for himself. எல்லா ஊர்லையும் நடக்குது, எல்லா நேஷன்ஸ்லையும் நடக்குது, எல்லா தேசத்துலையும் நடக்குது. himself for this and charities, இப்போ வரையும் நடந்துன்னு தான் இருக்குது. and to be is raise the man, and some shall run before these charities. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஓய்வு கொடுக்கணும். நான் சொல்ல, கடவுள் கண்டிப்பாக தீர்மானிச்சிருப்பார். அவரோட ஆள்கை வரும்போது நேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பூமியில் வாழக்கூடிய மக்கள் அப்படி தான் எண்ணப்படுவோம், அப்படி தான் எதிர்பார்ப்பார். இந்த தேசம் எந்து அந்த தேசம் எந்து அப்படின்னு பிரிக்கவே மாட்டார். இங்கே இருக்கவங்க எங்கே வேணால் வாழலாம், அங்கே இருக்கவங்க இங்கே வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வரும். இப்போ தான் நம்ம பாகுபாடு பார்த்துக்கிறோம். இந்த தேசத்துலேருந்து மக்கள் வராங்க, அறிவு இல்லாமல், அதாவது படிப்பு இல்லாமல் வர மக்கள் வந்து நமக்கு
நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. முதலாவது அடிப்படையான கருத்தாக இருக்குது. வசனம் 12, 1000 பேருக்கு 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களுக்காகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களுக்காகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் முன்னிடுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்து கொள்வான். And he will appoint him and captains over thousands and captains over 15s, and will set them to ear and this the ground, and to the rip is everest, and to the make his instruments of war and the instruments of these charities. வசனம் 13, உங்கள் குமாரத்திகளையும் பரிமளத்தாலும் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்து கொள்வான். And he will take your daughters to be confrontation and to be and cook and to be bakers. வசனம் 14, உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ மரத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பான். And he will take your the field and your the vineyards and your the oliveyards, even the best, and have them give them to these servants. ஆமாம், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு போகுது, நம்மளுக்கு செகண்ட் தான் வருது. வசனம் 15, உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவைக்காரர்களுக்கும் கொடுப்பான். And he will take the tenth of your seed and of your vineyards, and give unto these offers and to these servants. வசனம் 16, உங்கள் வேலைக்காரர்களையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபர்களையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்து கொள்வான். And he will take your the man servants and your the maid servants and your good list young mans and your ass, and put them to this work. வசனம் 17, உங்கள் ஆடுகளையே 10 1 எடுத்துக்கொள்வான், நீங்கள் அவனுக்கு வேலை ஆட்களாவீர்கள். He will take the 10 of your sheep and your shall and be servants. வசனம் 18, நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் இந்த நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். And he shall and cry out in that day because of your king which he shall and have and chosen you, and the Lord will not hear you in that day. வசனம் 19, உங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியே அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். Nevertheless the peoples refused to obey the voice of Samuel, and they said, nay, but we will have a king over you. அப்படி இருந்தவங்க எனக்கு ராஜா தான் வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு அப்படி இருந்தவங்க ராஜா தான் வேணும்னு கேட்குறாங்க. வசனம் 20, சகல ஜாதிகளைப் போல நாங்கள் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். அதாவது மற்ற நாட்டில் வந்து ராஜா இருக்காங்க, அதே மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. அதாவது எகிப்துலேருந்து வரும்போது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்களை நான் கூட்டு வந்தேன், அந்த ஜனத்துக்கு ராஜாவாக எகிப்தில் ஃபாரோ இருந்தார், அதையே இவங்க ஃபாலோ பண்ணோன்னு இவங்க கேட்டுருக்காங்க. அந்த ஜனத்தில் இருக்கவங்க அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்த சாமி இதெல்லாம் வழிபட்டு வந்தாங்க. ஆனால் கடவுள் வந்து இவங்களை வந்து டைரெக்டாக ப்ராஃபிட் மூலயமா வந்து, அதாவது தீர்க்கதரிசி சாமுவேல் மூலயமா வந்து வழிநடத்தி வந்தார். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எனக்கு ராஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லி வணங்கா கழுத்துடைய ஜனங்கள், அதாவது கடவுள் செய்கிற அற்புதங்களெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் போயிட்டு விழுந்துட்டு இருந்துச்சு வரவங்க, அப்படி சூஸ் பண்ணவர் தான் இவர். அவரை பார்ப்போம்.
தாவீது செகண்ட் ராஜாவாக வருவார் அதில். வசனம் 21. சாமுவேல் ஜனங்களே வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். And Samuel heard all the words of the people and reached them in the ears of the Lord. வசனம் 22. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்கள் ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலின் ராஜாக்களை பார்த்து, இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊருக்கு போகலாம் என்றான். And the Lord said unto the Samuel, hearken unto their voice, and make them a king. And Samuel said unto the man of the Israel, go ye every man unto his city. இதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தில் படிக்கலாம்.